அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யூஜிசி நெட் டிசம்பர் மாதத்திற்கான விண்ணப்பத்தை நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், அந்த முறை குறித்து நம்ம தமிழ்ல முழுமையா ஒரு விரிவா நம்ம பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப எளிமையா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம விண்ணப்பிப்பதற்கு ப்ரௌசிங் சென்டர் தான் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தேவையில்லை. நம்ம வீட்டிலேயே லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, இல்லை செல்போன் வச்சிருந்தாலுமே செல்போன்லுமே அப்ளை பண்ணலாம். ஆனால் செல்போனில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன், அதாவது டிஸ்பிளே வந்து ரொம்ப சிறிதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுக்கு பதிலாக மாற்றா லேப்டாப் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசிங் சென்டரே போக தேவையில்ல. அப்போ ப்ரௌசிங் சென்டரே போகாமல் ரொம்ப எளிமையாக நல்லா தெளிவாக சரியாகவே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலி பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூஜிசி நெட்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முக்கியமான ஒன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போயிட்டு கூகுளில் போயிட்டு கட்டாயம் யூஜிசி நெட் அப்ளைன்னு நம்ம டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணோம்னாவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 அப்படின்ற ஒரு ரிசல்ட் ஒன்று வரும். அதாவது ரெண்டாவது ரிசல்ட்டாக வரும். அந்த ரெண்டாவது ரிசல்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன ஆகும் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 அது இருக்கும். அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஐக்கானை வந்து அதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து கிளிக் பண்ணோம்னாவே அடுத்த ப்ராசஸ் போகும். அப்போ முதல் ஸ்டெப் வந்து கூகுளில் போய் யூஜிசி நெட் அப்படின்னு அடிக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 அதை கிளிக் பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது ஆப்ஷன்ல பாருங்க, ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஃபார் தி எவோ எக்ஸாமினேஷன் மெயின்டைன்டு எக்ஸாமினேஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும். அடுத்து மூணாவதா ஒன்று இருக்கு, ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்னு இருக்கு. இது எப்போ பயன்படும் அப்படின்னா, நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கான அந்த விண்ணப்ப எண் வந்துடும். நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாஸ்வேர்ட்லாம் ஒன்று நம்ம ஜென்ரேட் பண்ணி அது எல்லாமே நம்மளுடைய மெயிலுக்கு போகும். மெயிலுக்கு போகும்போது பாஸ்வேர்டு வந்து போகாது, அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் போகும். அப்போ இது மாதிரி நம்ம பாதி ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சப்போஸ் சர்வர் வந்து என்கேஜாக இருந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ல போய் மறுபடியும் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால பாஸ்வேர்டை வந்து ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணணும். அது நான் வரும்போது நான் உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்டை ஃபிட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். அப்ப இந்த ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ல போய் நம்ம அப்ளிகேஷனையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தோம்னா எதுல பெண்டிங்ல இருந்ததோ அந்த பெண்டிங்ல இருந்து கண்டினியூ பண்ற மாதிரி வரும். அப்ப நாம இப்போ வந்து அப்ளை பண்ணவே இல்லை. அதனால கட்டாயம் நம்ம எதை தொடணும் அப்படின்னா, இந்த முறை இந்த ஐக்கானை தான் தொடணும். ரிஜிஸ்டர்ட் யுவர் செல்ஃப் எபோ மெயின்டைன்டு எக்ஸாமினேஷன் இருக்கு. அதை தான் நம்ம இப்போதைக்கு தொடணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த கட்டமா எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கண்டிப்பா நம்ம ப்ராப்பரா ஒரு முறை ரீட் பண்ணணும். இதுல ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. அந்த எக்ஸாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எப்படி அப்ளிகேஷன் நம்பர் வரணும், எப்படி பாஸ்வேர்டை செட் பண்ணணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுடைய ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஜென்ரலுக்கு பாருங்க 1150 ரூபா ஃபீஸு. ஓபிசியில என்சிஎல் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 600 ரூபா. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 325 ரூபா. இதுதான் அப்ளிகேஷனுடைய ஃபீஸ் பேமெண்ட், அந்த ஃபீஸுக்கான ஸ்ட்ரக்சர். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு 7 ஸ்டெப்ல ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுல கீழே பாருங்க, ஐ ஹாவ் டவுன்லோட் தி இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா எம்டி பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை கட்டாயம் நம்ம என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும். செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளிக்கர் டு ப்ராசடுன்னு இருக்கு. அதை கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கட்டாயம் வந்து ஒரு முறை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்ச் பாக்ஸ், அந்த எம்டி பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா தான் அடுத்து போகும். அடுத்து பாருங்க, அடுத்து போகும்போது என்ன வரும் அப்படின்னா, நம்மளுடைய டீட்டெயில்ஸை, பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ற மாதிரி வரும். முதல்ல வந்து கேண்டிடேட்டோட நேம். இந்த நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 10th மார்க் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். சர்டிபிகேட்ல அந்த மார்க் ஷீட்ல இருக்கிறத அப்படியே கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அப்படிதான் நம்ம டைப் பண்ணணும். அந்த நேமை வந்து ஒரு முறைக்கு நம்ம போய் என்ன பண்ணலாம், 10th 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து அதுல இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்காங்க. பெரும்பாலும் இனிஷியல் முன்னாடி இருக்கும், பேர் பின்னாடி இருக்கும். ஆனா இது மாதிரியான அரசு தொடர்பான சான்றிதழ்கள்லாம் பேர் தான் முன்னாடி வரும், இனிஷியல் வந்து பின்னாடி இருக்கும். நீங்க எங்க கேண்டிடேட்டோட நேம் எழுதும்போது முதல்ல இனிஷியல் எழுதினாலும் தப்பு இல்லை, பேர் எழுதினாலும் தப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் கவனமா நம்ம எதை முதல்ல எழுதுறோம் அப்படின்றத ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அப்பாவினுடைய பெயர், அம்மாவினுடைய பெயர்,
இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த், நம்ம எப்போ பிறந்தோம் அப்படின்றத கட்டாயம் சரியா மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஜெண்டர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் சப்போஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்னா நம்ம எந்த ப்ரூஃபை வந்து கொண்டு போறோமோ அந்த ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்க. அது மாதிரி சிலதெல்லாம் சிக்கலா இருக்கக்கூடியதா இருந்தா கொஞ்சம் நல்லா வெரிஃபை பண்ணிட்டு எல்லா டேட்டாவும் சரியா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி ஏதாவது ஒரு கட்டத்துல வெரிஃபை பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சரியா இருந்தா தான் பிரச்சனை இருக்காது. அடுத்து வந்து இப்ப புதுசா என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லி மறுபடியும் பர்சனல் டீட்டெயில இன்னொரு முறை கேட்டிருக்காங்க. அப்ப முறை உங்களுக்கு தெரிஞ்சுதான் டைப் பண்றீங்க, ரெண்டாவது முறையும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் டைப் பண்றீங்க. அதனால 2 முறை இந்த முறை வந்து பர்சனல் டீட்டெயில வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்ற அடிப்படையில 2 முறை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுடைய அட்ரஸ் தான். ஃபுல்லாவே அட்ரஸை மென்ஷன் பண்ணோடனே கண்ட்ரிக்கு அடுத்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே அதிலே இருக்கக்கூடியதான். நம்ம செலக்ட் மட்டும் தான் பண்ணணும். அதே ரொம்ப கவனம், பின்கோடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால பின்கோடை கவனமா என்ட்ரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து இமெயில் அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஏன் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த அப்ளிகேஷன் நம்பர் வர அந்த ஸ்டெப் வந்ததுல இருந்து நம்மளுடைய இமெயிலுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் போயிருக்கும். அதை வச்சுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா மறுபடியும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட் அந்த ஆப்ஷனுக்குள்ள போய் நம்ம பழைய ரிஜிஸ்டர் நம்பர், அந்த கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பரை வச்சுதான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி கட்டாயம் ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை நம்ம மறுபடியும் என்ட்ரி பண்ணாதான் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். அதனால சரியான இமெயில் அட்ரஸும் சரியான மொபைல் நம்பரும் கொடுக்கணும். பிளஸ் ஆல்டர்னேட்டிவா ஒரு கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் நம்ம கொடுத்துடணும். அப்ப இதுதான் பர்சனல் டீடைல்ஸ்ல நம்ம காமனா ஒரு பேசிக்கா என்ட்ரி பண்ற டேட்டாவை என்ட்ரி பண்ற ப்ராசஸ். அடுத்த கட்டம் பாருங்க, இதுல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த அட்ரஸ் வந்து கரெக்டா சேம் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா சேம் அஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னு நீங்க அதை அப்படியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் இங்க எல்லாமே ஃபிட் ஆயிரும். அதுக்கடுத்து பாருங்க, பாஸ்வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணும்போது கவனமா ஒரு பேப்பர்ல பக்கத்துல எழுதி வச்சுட்டு அந்த பாஸ்வேர்டை நம்ம ஃபிட் பண்ணணும். பாஸ்வேர்டை ஃபிட் பண்ணும்போது அந்த ஸ்டெப் 6ல சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா 8ல இருந்து 13 லெட்டர் வரைக்கும் நீங்க பாஸ்வேர்டு வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதுல வந்து என்னன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், கேப்ஸாவில் ஒரு லெட்டரை போட்டுருக்கணும், ஸ்மால்ல இருக்கணும். அதே மாதிரி பின்னாடி வந்து ஒரு எண் ஏதாவது கொடுத்துருக்கணும். இப்படி அந்த பாஸ்வேர்டை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்போ பாஸ்வேர்டை ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம டைப் பண்றதுக்கு பதிலாக பேப்பர்ல எழுதி வச்சுட்டு என்ன பாஸ்வேர்டு எழுத போறோம், டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை தாளில் எழுதி வச்சுட்டு அடுத்தடுத்ததுக்கு நம்ம டைப் பண்ணி போனா பெட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு 5-6 ஒரு 7 கேள்வி பக்கம் இருக்கும். நீங்க முதல்ல உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, நீங்க படிச்ச புத்தகம் என்ன, உங்களுக்கு என்ன நிக் நேம் இருந்துச்சு, அது மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை மறுபடியும் நம்ம அந்த இடத்துல என்ட்ரி பண்ண போறோம். சப்போஸ் வந்து கேப்சா வந்து சரியா தெரியல, நம்மளால வந்து சரியா வியூ ஆகல அப்படின்னா நீங்க பக்கத்திலே ஒரு இந்த ரெஃப்ரெஷ் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் இன்னொரு கேப்சாவை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். அப்ப நீங்க அது தெளிவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப்சாவை போட்டு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, இந்த கன்ஃபார்ம் பர்சனல் டீடைல்ஸ் மறுபடியும் காட்டுது. இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க எல்லாம் சேம் தானா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது மாதிரி கேட்டது இல்லை. இப்போ அந்த டேட்டா பொறுத்தும் ஜெண்டரும் வந்து கரெக்ட் தானா அப்படின்றத ஒரு முறைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க அப்படின்னு மறுபடியும் அவங்க வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். நம்ம பேசிக்கா முன்னாடி பண்ணோம் இல்லையா, கான்டாக்ட் நேமு, மதர் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நம்மளுடைய அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, பின்கோடு, மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரு, இது எல்லாமே வியூ ஆகும். வியூ ஆனதுக்கு அப்புறம் கீழே பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு எம்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எம்டி பாக்ஸ் எல்லாமே நீங்க எல்லாமே மென்ஷன் பண்ணதெல்லாம் சரி அப்படின்னா நீங்க அது எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு அடுத்து பாருங்க ஐ அக்ரின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி வெரிஃபை மொபைல் நம்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். சப்போஸ் ஏதாவது நீங்க என்ட்ரி பண்ண இடத்துல ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ல வந்துடும். அப்ப நீங்க மறுபடியும் அதை எடிட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸ்க்கு வந்துடலாம். இப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, சென்ட் ஆன் கிவின் மொபைல் நம்பர், நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும்.
அந்த ஓடிபியை நம்ம இந்த மஞ்சள் கலர் இருக்கு பாக்ஸ், அந்த மஞ்சள் கலர் பாக்ஸ்ல வந்து நம்ம கட்டாயம் அதை வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ண உடனே அடுத்து வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த கட்டமா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிஜிஸ்டர் ஆன உடனே பாருங்க பக்கத்துல நேம் இருக்கு, அதெல்லாம் நான் கொஞ்சம் எல்லாம் என்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அப்ளிகேஷன் நம்பரையும் என்டர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிரும். இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட். இப்ப வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் நம்மளுடைய மெயிலுக்கு போயிருக்கும். நம்ம ஏற்கனவே அங்கே மெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, இமெயில் அட்ரஸ், அந்த மெயிலுக்கு போயிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் நம்பருக்கும் ஓடிபியா அது வந்திருக்கும், அது மெசேஜா வந்திருக்கும். அதனால ரொம்ப முக்கியமானது மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும். இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சுதான் இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இதுதான் முதல் ஸ்டெப். நம்ம அப்ளிகேஷனுக்கான அந்த பதிவை என்ன எடுத்துட்டோம், இதை வச்சுதான் அடுத்து கண்டினியூ பண்ண போறோம். இதுல எங்கேயாவது பண்ணும்போது சிக்கல் வரும்போது தான் இந்த தேர்ட் ஐக்கானா நான் இது ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்னு இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு பாஸ்வேர்டை மறுபடியும் நம்ம பதிவு செஞ்சு அடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ற மாதிரி வரும். அப்ப இந்த அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த கட்டமா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் டீடைல்ஸ், பர்சனல், அப்புறம் வந்து ஐடென்டிஃபை, எக்ஸாம் சென்டரு, அதே மாதிரி குவாலிஃபிகேஷன், அடிஷனல் டீடைல்ஸ், அப்ளை ஃபார், டாக்குமெண்ட், ஃபைனல் சப்மிட். அப்படியே ஒரு 9 ஸ்டெப் இருக்கு. 9 ஸ்டெப்பையும் பார்க்க போறோம். இதுல நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ்ல மறுபடியும் அதே தான், நம்ம எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணணும். இங்க வந்து கேட்டகரி கேட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி வந்து இந்தியன், கேட்டகரி வந்து நீங்க எந்த கேட்டகரி கம்யூனிட்டியில வர்றீங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் பண்றதுக்கு மறுபடியும் அதை கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு நிமிடம், இப்போ வந்து அந்த கடைசியா வந்து அந்த கேட்டகரி நம்மளுடைய கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேண்டிடேட்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து மெடிக்கல் போர்ட்ல இருந்து ஏதாவது இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தா அப்படின்னா நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிசேபிலிட்டிக்காக ஒரு சட்டம் 2016 வந்திருக்கு. அந்த சட்டத்தின்படி வந்து என்னது, அது அந்த பரிசீலனைப்படி எல்லாம் சரியா இருந்தாதான் உங்களை அலோவ் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயாபிட்டிஸா கேட்டிருக்காங்க. பேரண்டோட இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து 1 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அது இருந்தா எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்தோம். எஸ்ன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு 4-5 ஆப்ஷன் வரும். அதுல நீங்க எதுவும் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து நீங்க எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க என்ன சப்ஜெக்டோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் எல்லா இடத்துலயுமே கேப்சாவை என்ட்ரி பண்ற மாதிரி வரும். கேப்சாவை கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் மறுபடியும் போயிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பர்சனல் டீடைல் முடிஞ்சு அடுத்து 3ஆவது ஸ்டெப்பா வந்து ஐடென்டிஃபை டீடைல்ஸ். நீங்க வந்து ஓட்டர் ஐடியோ இல்ல பேன் கார்டோ இல்ல என்ன சொல்றது வேற ஆதார் கார்டோ இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அப்ப நீங்க எதை கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப கவனமா பார்த்து கொடுத்து அதோட நம்பர் வந்து கேட்பாங்க. இப்ப பேன் கார்டு அப்படின்னா பேன் கார்டோட நம்பர், அதே மாதிரி ஆதார் கார்டுனா ஆதார் கார்டோட நம்பர், ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடிக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதெல்லாமே அந்த ப்ராசஸ் முடிச்சுங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டரை வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து என்ன பண்றீங்க, 2025 டிசம்பர் பேஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா அப்படின்னு கொடுக்க போறோம். அதே மாதிரி நெட் வந்து நீங்க எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்க போறாங்க, அந்த சப்ஜெக்ட் நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சு, இங்கிலீஷும் ஹிந்தியும் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ், ஹிந்தி வேணா ஹிந்தி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 4 சிட்டியை வந்து செலக்ட் பண்ணும். முதல்ல ஸ்டேட் வந்து 4த்தையும் செலக்ட் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் சிட்டியை வந்து பின்னாடி பார்த்து உங்களுக்கு எந்த சிட்டி அவைலபிளா இருக்கோ அதை பார்த்துக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் சிட்டி வந்து கொஞ்சம் பக்கமா இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏன்னா பெரும்பாலும் சிட்டிலே எக்ஸாம் வந்து வருவதற்கு சென்டரா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து 2வதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்காங்க. அது மிஸ் ஆகும்போது 2வது கண்டிப்பா வந்துடும். 3வது 4வதுலாம் வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான். அதனால 2 சிட்டியை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பக்கமா போயிட்டு வர மாதிரி இருக்கிற சிட்டியா செலக்ட் பண்ணீங்கன்னா பெஸ்ட்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ். நீங்க மாஸ்டர் டிகிரி, அதாவது எம்ஏ அல்லது எம்எஸ்சி, இது வந்து எப்போ முடிச்சீங்க, பாஸ் பண்ணீங்களா, இப்போ கரண்ட்ல இருக்கீங்களான்னு கேட்பாங்க. பாஸ்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றதுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி கோர்ஸோட நேம் வந்து அதுலேயே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதையும் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ல வந்து ரிசல்ட் வந்து அவார்ட் ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்தா போதும். குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறேன். இது வந்து ஆமா எங்க நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்தியான்னு கொடுக்க போறோம். அது ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு கொடுக்க போறோம். எந்த யூனிவர்சிட்டியில பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. யூனிவர்சிட்டி, காலேஜ்னா காலேஜஸ். பெரும்பாலும் காலேஜஸோட நேம் வராது, யூனிவர்சிட்டியோட நேம் தான் வரும். நீங்க எந்த யூனிவர்சிட்டி கீழே வரீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணா போதும். அதுக்கடுத்து வந்து ரிசல்ட் மோடு.
நீங்க ரிசல்ட் வந்து என்னது சிஜிபிஏவில் பாஸ் பண்ணீங்களா இல்லை பர்சன்டேஜா? பெரும்பாலும் வந்து நீங்க சிஜிபிஏ போட்டோம்னா 10க்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு அந்த நம்மளுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். டோட்டல் மார்க் வச்சு பர்சன்டேஜ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்க எடுத்த மார்க் எவ்வளோ, அதுவே பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு அந்த மெத்தட்ல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணா போதும். மறுபடியும் கேப்சா வந்திருக்கு, அந்த கேப்சாவை மறுபடியும் என்ட்ரி பண்ண போறோம். என்ட்ரி பண்ண உடனே மறுபடியும் அடுத்த ப்ராசஸ் வரும். இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் வந்து டீடைல்ஸை கொடுக்க போறோம். நீங்க வந்து ஏதாவது இரட்டையர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டையர்கள்லாம் எஸ்ன்னு கொடுத்தோம். எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கு சில வந்து டீடைல்ஸ் கேட்பாங்க, அதை சரியா ஃபில் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துடலாம். அதே மாதிரி பிஹெச்டி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க பிஹெச்டிக்கு ஏதாவது பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணா அப்ளை, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி ஸ்பெஷலிகேஷன் இஃப் எனி, நீங்க வந்து என்ன மேஜர் அப்ளை பண்றீங்களோ அதே கூட கொடுத்துக்கலாம். கூடுதலா ஏதாவது உங்ககிட்ட ஸ்கில் இருந்தா அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா பிஜி பண்ணோம் அப்படின்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோ. மறுபடியும் கேப்சாவை என்ட்ரி பண்றோம். கேப்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப பாருங்க, இது வந்து புதுசா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம ஏதாவது அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் கொடுத்தோம்னாவே அது 3மே கிளிக் ஆயிரும். ஆனா இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இண்டிவிஜுவலாவே கேட்டிருக்காங்க. நீங்க வந்து என்னது 3மே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3த்தையுமே கிளிக் பண்ணலாம். இல்ல எனக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஜேஆர்எஃப் மட்டும்னா ஜேஆர்எஃப், பிஹெச்டி வேணும்னா பிஹெச்டி, எது வேணுமோ உங்களுக்கு அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல 3 வேணும்னாலும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே மறுபடியும் இங்க போட்டோவும் சிக்னேச்சரும் ஒரு 8வது ஸ்டேஜ் வந்துட்டோம். இன்னும் ஒரு ஸ்டேஜ் தான். அப்ப இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய போட்டோவை இதுல அப்லோட் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு இருக்கு. அந்த ஃபைல்ல நம்மளுடைய போட்டோவை அப்லோட் பண்ணும். அப்லோடு பண்ண உடனே அந்த போட்டோவை நீங்க பக்கத்துல என்ன ஆகுனா அப்லோடுன்னு கேட்கும். அந்த அப்லோடு ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷன்ல நீங்க போட்டோவை ஃபிட் பண்ண உடனே அப்லோட்ல என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம போட்டோவை சூஸ் ஃபைல்ல போய் நம்மளுடைய ஃபைல் மேனேஜருக்கு போகும். ஃபைல் மேனேஜருக்கு போனோடனே போட்டோவை ஃபிட் பண்ணோடனே அதை ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்துரும். இங்க வந்து அப்லோடுன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா வியூல வந்து போட்டோ வந்துடும். நீங்க அந்த 10ல இருந்து 200 கேபிக்குள்ள வர மாதிரி அந்த போட்டோவை நீங்க எடுக்கணும். அது வந்து ஜேபிஜி ஃபைலா இருக்கலாம், இல்ல ஜேபிஇஜி ஃபைலா இருக்கலாம். நீங்க போட்டோ எடுக்கிறப்ப போட்டோ ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த போட்டோவோட அந்த மார்ஜின் இருக்கும் அதை கொஞ்சம் சுருக்கி அதோட டெம்ப்ளேட்டை கொஞ்சம் பெருசு பண்ணீங்க அப்படின்னா போட்டோ வந்து ஃபிட் ஆயிரும். அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணா போட்டோவையும் சிக்னேச்சரையும் லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கக்கூடாது. முதல் போட்டோவை லோட் பண்ண உடனே அப்லோடுன்னு கொடுத்துடணும். அப்லோடு கொடுத்தீங்கன்னா அது ஆக்ஷன்ல வந்திருக்கான்னு பார்க்கணும். வந்துருச்சுன்னா உடனே ஓகே சரி, அடுத்து வந்து சிக்னேச்சருக்கு போய் ப்ராசஸ் பண்ணலாம். நீங்க முதல்ல 2 இடத்துலயும் நீங்க போட்டோவை அப்லோடு பண்ணிட்டு இது வந்து ஒரு வேலை நம்மளுடைய போட்டோ வந்து கேபி வந்து கூடுதலா இருக்கு அப்படின்னா மறுபடியும் 2மே கேன்சல் ஆயிரும். அப்ப 2 வேலை மறுபடியும் செஞ்ச மாதிரி வரும். அதனால போட்டோவை முதல் அப்லோட் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால போட்டோ வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி எடுத்துக்காங்க. போட்டோவை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சிக்னேச்சருக்கு வாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க வந்துருச்சு. இங்க கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, கிளிக் டு வியூ அப்லோடட் டாக்குமெண்ட். நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஒரு முறை சரியா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்காங்க. ஏன்னா சில நேரங்களில் வேற ஏதாவது சேர்ந்து கிளிக் ஆயிரும், 2 போட்டோவா அது மாதிரி ஏதாவது கிளிக் ஆயிரும். அப்ப அதனால ஒரு முறை அதை வியூ பண்ணிக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. இது முடிஞ்ச உடனே கேப்சாவை மறுபடியும் என்ட்ரி பண்றோம். அதுக்கு அடுத்த ப்ராசஸா மறுபடியும் நம்ம கிட்ட எல்லாத்தையும் கேட்கறாங்க. நேமு, கேட்டகரி, எந்த சப்ஜெக்டுக்கு அப்ளை பண்ணீங்க, கான்டாக்ட் டீடைல்ஸ், அப்புறம் வந்து டயாபிட்டிஸா, ஃபாதர் நேமு, மதர் நேமு, எக்ஸாம் சிட்டிஸ், எஜுகேஷன், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்ளைடு ஃபார், எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே ஐ அக்ரி அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேமெண்ட்டுக்கான ஒரு சைட் ஓப்பன் ஆயிரும். இந்த பேமெண்ட்டுக்கான சைட்ல பாருங்க, இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமெயிலுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, வெரிஃபை பண்ண போறாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து இவர் இமெயில் வந்து வெரிஃபைடுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த வெரிஃபை பண்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் போகும். மெயில் ஐடிக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், இப்போ முதல்ல வந்து இந்த கேப்சாவை போடணும். கேப்சாவை என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கெட் ஓடிபி இருக்கும். நீங்க இதை கிளிக் பண்ணணும். அடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு இப்போ ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸை மறுபடியும் தொடங்கலாம். அடுத்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேமெண்ட்டுக்கான பாருங்க சக்சஸ்ஃபுல்லி மெயில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வெரிஃபை ஆயிடுச்சு. வெரிஃபை ஆன உடனே பாருங்க அடுத்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு என்ன வந்துருது அப்படின்னா
ஃபீஸ்க்கான ஆப்ஷன் வந்துடுது. ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 600 கட்டணும். அது வந்து என்ன ஓபிசி கேட்டகரியா இருக்கிறதுனால 600. அப்ப பே எக்ஸாமினேஷன் ஃபீன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் போயிடும். இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ற இடத்துக்கு போயிடும். இப்போ இதுல பாருங்க ஆன்லைன் மோடுன்னு இருக்கு. நீங்க வந்து ஒரு வேளை என்ன சொல்றது கியூஆர் கோடை வச்சு இல்ல ஏடிஎம் கார்டை வச்சு இல்லை அப்படின்னா இதை வச்சு தான் நான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இதை வச்சு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னாலும் நீங்க ஆன்லைன் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணதுக்கு அடுத்து வந்து பாருங்க இங்க நிறைய பேங்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பேங்க் எதுவுமே உங்ககிட்ட இல்லை, இதுல இருக்கக்கூடிய பேங்கோட கார்டோ இல்ல அக்கௌண்டோ எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா முதல்ல இருக்கக்கூடிய எஸ்பிஐயே கொடுத்துருங்க. எஸ்பிஐ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ்டு ஃபார் பேமெண்ட்னு இருக்கு. பேமெண்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து பாருங்க இப்படி வந்துடும். இதுல ரொம்ப கவனமானது என்ன அப்படின்னா நீங்க நெட் பேங்கிங் இருந்தா நெட் பேங்கிங் பண்ணிக்காங்க, இல்ல அதர் பேங்க்ல நெட் பேங்கிங் வச்சிருந்தா அதை கூட பண்ணிக்கலாம். நீங்க யூபிஐன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணா போதும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பாருங்க ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகும்போது நம்மளுடைய கார்டை வச்சு நீங்க பேமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா யூபிஐ ஐடியை வச்சு பேமெண்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ஜிபேல இருக்கும்போது ஒரு யூபிஐ ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு ப்ராசஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் என்ன சொல்றது ஆல்ரெடி பல முறை ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஆனா சிக்கலே இல்லாதனாலதான் கியூஆர் கோட் நீங்க ஏதோ தொட்டுட்டீங்க அப்படின்னா கியூஆர் கோடை இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிரும். பாத்தீங்களா, ஒரு கியூஆர் கோடு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த கியூஆர் கோடை நம்ம கூகுள் பேல போய் ஸ்கேனை வச்சு அந்த கியூஆர் கோடு ஸ்கேனை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். எடுத்த உடனே கடைசியா ஃபைனல் ஸ்டேஜ்ல பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் வந்துடும். சக்சஸ்ஃபுல் வந்த உடனே நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணணும். நீங்க கியூஆர் கோடை போட்டு பின் நம்பர் நம்மளுடைய பின் நம்பரை போட்டு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அதுவாகவே ஹோம் பேஜுக்கு வரும். அது வரைக்கும் நீங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த சமயத்துல கொஞ்சம் நெட் வந்து சர்வர் கொஞ்சம் சரியா இருக்கான்னு நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா பேமெண்ட் ப்ராசஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகி நின்றக்கூடாது. அப்ப ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவே ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜுக்கு வந்த உடனே பாருங்க இப்படி நம்மளுடைய கன்ஃபார்ம் பேஜ், அதாவது வந்து நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷனுடைய ஃப்ரண்ட் பேஜ் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபுல்லா வர மாதிரி கன்ஃபார்மினேஷன் பேஜ்னு ஒன்று வரும். அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்க வரும். இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னா கிளிக் டு டவுன்லோட்னு இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த பேஜ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த நெட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஒரு விலாவரியா பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.